போலீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுடைய கனவை வச்சுருக்கீங்களா? ஆனால் ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கலாம். டைரெக்டாக நான் போலீஸ் கான்ஸ்டபிள் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எஸ்ஐ, டிஎஸ்பி அந்த மாதிரி போகவா? இல்லை டைரெக்டாகவே நான் எஸ்ஐ பாஸ் பண்ணிடவா? இதில் எது பெட்டர்? இப்போ என்னுடைய சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் மேக்கிங் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நெட்ரிக்கன். டிஎன்யூ எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்காகவே ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கம்பேரிசனோட இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கன்க்ளூஷனில் தான் ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ். என்ட்ரி லெவல் போஸ்ட்டாக தான் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி குரூப் 4ஓ அதே மாதிரி 10th லெவல், நீங்கள் 10th படிச்சிருந்தாலே இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு போயிடலாம். இது வந்து டைரக்ட் கிரவுண்ட் டியூட்டி, அதாவது களத்தில் நின்று வேலை பார்க்கறது இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் தான். இவங்களுக்கு என்ன வேலைனா உத்தரவுக்கு வேலை அப்படின்னு போலீஸில் சொல்லுவாங்க. ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்மளுடைய அதிகாரிகள் சொல்கிற ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுடைய வேலை. இதே சப் இன்ஸ்பெக்டர் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து தான் போலீஸில் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரேங்க் வர ஆரம்பிக்கும். டீமை லீட் பண்ணுவாங்க. டெசிஷன் மேக்கிங் பவர் இவர்கிட்ட தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த கான்ஸ்டபிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்துபவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் எஸ்ஐனா அவர்களுக்கு கீழே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸையோ மக்களையோ கண்ட்ரோல் அண்டு சூப்பர்வைசன் ரெண்டுமே இவங்க தான் பண்ணுவாங்க. அடுத்து சேலரி கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுடைய சேலரி ஸ்டார்டிங்லேயும் 25K இருந்து 35K வரைக்கும் இருக்கும். எஸ்ஐ சேலரி 40K 60K இருக்கும். இதனுடைய பேசிக் பே, கான்ஸ்டபிளில் பேசிக் பே என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாய். இதோட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 25 வந்துடும். இதே எஸ்ஐயோட பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாய். சரிங்களா? இதில் நீங்கள் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 40K ப்ளஸ் வந்துடும். சரிங்களா? இங்கே கான்ஸ்டபிளில் இன்க்ரிமெண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் எஸ்ஐயில் அலவன்ஸும் அதிகம், இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். சேலரியில் எஸ்ஐ தான் பிசியோட பெட்டர் ஆப்ஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெஸ்பெக்ட், பொதுமக்களுக்கு பொறுப்பானவங்க. இவங்க வந்து அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு வந்து லிமிட்டாக தான் இருக்கும். ஆனால் எஸ்ஐ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற பவர் இவங்களுக்கு இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஐஓன்னு சொல்லுவாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இவங்க தான் இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்டேஷனில் மேஜர் அத்தாரிட்டி இவங்க தான். இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் ஒரு இன்ஸ்பெக்டர் கீழே ஒரு 4 எஸ்ஐ இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் எல்லாத்தையும் டைரெக்டாக இறங்கி வேலை பார்த்துட்டு அதில் இருக்கிற டவுட்ஸை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்பாங்க. அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஷனில் மேஜர் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா எஸ்ஐட்ட தான் இருக்கும். உங்களுக்கு பவரும் இருக்கும், ரெஸ்பெக்டும் இருக்கும். அதுதான் எஸ்ஐ போஸ்டிங். அடுத்து கான்ஸ்டபிள் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் எஸ்ஐயில் மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து கான்ஸ்டபிள்ஸ் மாதிரி அங்கங்கே போய் கிரவுண்ட் லெவல் டியூட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதிகமான கேசஸ் அதுன்னு சொல்லி மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கான்ஸ்டபிள்ஸுக்கு நைட் டியூட்டி, பந்தோபஸ்த் டியூட்டி, ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது, உத்தரவுக்கு வேலை, இது எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே எஸ்ஐயில் கேஸ் ஹேண்ட்லிங், ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க, இங்கேருந்து அங்கே போய் அதை விசாரிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிரவுண்ட் லெவல் டியூட்டி உங்களுக்கும் இருக்கும். அடுத்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இது ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ரொம்ப இருக்குங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷனில் அல்லது ஒரு ஏரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கேவும் உங்களுக்கு தனி ஸ்ட்ரெஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்லையும், மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து எஸ்ஐலையும் இருக்கும். ப்ரொமோஷனும் க்ரோத்தும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டபிளாக சேர்றீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் இருந்து கிரேட் 1 கான்ஸ்டபிள், ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்றப்ப கிரேடு 2 கான்ஸ்டபிளாக இருப்பீங்க. அதுலேருந்து கிரேட் 1 கான்ஸ்டபிள், அதுலேருந்து ஹெட் கான்ஸ்டபிள், அதுலேருந்து தான் எஸ்எஸ்ஐ, அதுலேருந்து எஸ்ஐ. இந்த மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ வரும். நீங்கள் டைரெக்டாக எஸ்ஐ போயிட்டீங்க அப்படின்னா இதற்கடுத்து இன்ஸ்பெக்டர், அதுக்கடுத்து டிஎஸ்பி. சரிங்களா? இந்த மாதிரி க்ரோத் இருக்கும். இதுலேயும் நீங்கள் பட்டாலியன் அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா பிசியிலேருந்து நாயக்கு, அவில்தார் அப்படின்னு பிரியும். சரிங்களா? நீங்கள் பிசியிலேருந்து டைரெக்டாக எஸ்ஐ போகிறக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கிட்ட ஆயிரும். அதுக்கடுத்து எஸ்ஐலேருந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர் போக ஒரு 15 வருஷம் ஆயிரும். இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஎஸ்பி போக ஒரு 10 வருஷம் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் எது ஈஸியாக, நீங்கள் எவ்வளோக்கு ஈஸியாக எஸ்ஐ பாஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள ஈஸியாக நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு ஹையர் பொசிஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இதனுடைய டைம்லைன் ரொம்ப அதிகங்க. நான் சொன்னேன்ல, நீங்கள் பிசிஆர் இருந்து ஒரு எஸ்ஐஆர்க்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் ஆயிரும். இதில் டைரக்ட் எஸ்ஐ எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டைம்லைன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்.
குரோத்தில் எது பெட்டர் அப்படின்னா எஸ்ஐ தான், அவங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ நிறைய பேர் கான்ஸ்டபிள் தான் சூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். இது முக்கியமான காரணம் ஒவ்வொருத்தவங்களுடைய சுச்சுவேஷன், அப்புறம் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டு. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2020 கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ஒரு பேஷன் ஆயிடுச்சு, அவங்களுடைய எய்ம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஜாப் போய் ஆகணும் அப்படின்னு நல்லா படித்தவங்க, ஏன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸேவும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸில் பிசியை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுக்கு உடனடியாக ஒரு வேலை தேவைப்படுது, நீட் குவிக் ஜாப். ஏன்னா பிசியில் வேகன்சி போடுறப்ப பல்காக மினிமம் ஒரு 5000 அல்லது 3000 ப்ளஸ் போடுறாங்க. ஆனால் எஸ்ஏல 400 to 500 தான் போடுவாங்க. இப்போ 2026 தான் 1000 ப்ளஸ் வேகன்சி போடுறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எப்பயுமே 400 வேகன்சி 500 வேகன்சி இந்த மாதிரி தான் போடுவாங்க. அதே மாதிரி எக்ஸாமும் எவ்ரி இயர் நடக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு 4 வருடங்களில் தான் அடிக்கடி எஸ்ஏ எக்ஸாம் நடக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கிடையாது. ஸோ குவிக் ஜாப் வேணும் அப்படின்றதுக்காகவே பிசி எக்ஸாம் செலக்ட் பண்ணுவாங்க. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற, நான் உடனடியாக ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பிசி பாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியும். நீங்கள் படிச்சுட்டு எஸ்ஏ எக்ஸாம் பிசியிலேருந்து டைரெக்டாக எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிசியிலேருந்து குரூப் 1 பாஸ் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்காங்க. எஸ்ஏலேருந்து டிஎஸ்பி குரூப் 1 பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து ஈஸியாக உள்ள போயிடலாம் பிசியில் எஸ்ஐயை கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் எஸ்ஐயில் காம்படிஷன் அதிகம், வேகன்சி கம்மி, அதே மாதிரி அதோடைய டைம் லைனும் அதிகம். ஸோ நீங்கள் உங்களால் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியலை, நான் உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி நான் ஃபிசிக்கல் ஒர்க் ஓகே, என்னால் உள்ளே போயிட்டு அங்கே கொடுக்குற ஃபிசிக்கல் ட்ரைனிங்கோ அங்கே ஃபிசிக்கல் ஒர்க்கையோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கான்ஸ்டபிள் வரலாம். ரிஸ்க் இதில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ரிஸ்க்கு கம்மி, உங்களுக்குன்னு பொறுப்பு எதுவுமே இருக்காது கான்ஸ்டபிள். ஆனால் எஸ்ஐல உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க, அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறுகள் நடக்குதுன்னா உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு பனிஷ் பண்ணுற அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும். இங்கே லீடர்ஷிப் மைண்ட் செட் இருக்குங்க, எனக்கு வந்து ஆம்பிஷன் ஹை லெவலில் இருக்குது, நான் எப்படி சீக்கிரமாக எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பின்னு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஐ வந்துருங்க. ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம். இது எல்லாமே உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து தான் எஸ்ஐயா பிசியா அப்படின்றது. இது ரெண்டுக்குமே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிலபஸ்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை செலக்ட் பண்ண போகிறீங்க. இதுதாங்க நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா எஸ்ஐ வந்து சேலரி பவர் க்ரோத் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பெட்ரு தான். ஆனால் கான்ஸ்டபிள் எப்போ பெட்ருனா உங்களுக்கு வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னுடைய பேக்கப் வேணும், எனக்கு உடனடியாக வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்ஸ்டபிள் செலக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களுடைய டெடிக்கேஷன் தான் மேட்ரு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்க்காக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் எஸ்ஐ ஃபிசிக்கல் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.